ஊதியத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்விலே பிரச்சனை ஏற்பட்டு 8 நாள் வேலை நிறுத்தமெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு போன்ற ஊதிய ஒப்பந்தத்திலே பே மேட்ரிக்ஸ் என்பது கிடைச்சிருக்குது. இப்போ அமைச்சரை பொறுத்தளவில் அமைச்சர் பேசக்கூடிய இடங்களெல்லாம் நாங்கள் அதிகமாக சம்பளம் கொடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொதுத்துறைகள், அது அரசு துறையாக இருக்கட்டும், அதே போல் மின்வாரியம், இதோடு ஒப்பிடும் பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் இன்னும் குறைவான சம்பளம் தான் வாங்குகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு மாநகராட்சியில் குப்பை லாரியை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் பெறக்கூடிய சம்பளம் கூட இல்லை என்பதுதான் நாங்கள் கடந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலும் சொன்னோம். அந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குது. சம்பளம் கொடுக்கக்கூடிய மெத்தடில் பே மேட்ரிக்ஸ் வேணால் சரியாக இருக்கோ தவிர இன்னும் அடிப்படை சம்பளம் என்ற விஷயங்களில் பிரச்சனை என்பது இருக்கிறது. அதே மேலே நிறையா பே அனாமலி இருக்கிறது. இந்த பே அனாமலியெல்லாம் கரெக்ட் பண்ணி சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும். அதே போல் இன்னும் போன ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டு அமுல்படுத்தாத பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும். குறிப்பாக பதவி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் இன்னும் குளறுபடிகள் என்பது இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அதே போல் வாரிசு வேலை, காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது என்ற மிக முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம். எனவே சிஐடியை பொறுத்தளவில் ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியம் முறைப்படுத்துவது, புதிய பென்ஷன் திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவது, சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும். சம்பளத்தில் நிறையா பே அனாமலி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழிலாளிகளுக்கு பே அனாமலி என்றாலே என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ சம்பளம் வருகிறது என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நிறையா குளறுபடிகள் என்பது இருக்கின்றது. அந்த குளறுபடிகளை எல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஊதிய பேச்சுவார்த்தையில் பிரதானமாக வலியுறுத்தப் போகிறோம். இதுக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு என்பது கொடுக்க வேண்டும்.